குட் மார்னிங் எல்லாருக்குங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கி ஸ்வேதா கிச்சனில் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான கார்டன் தாங்க பார்க்க போகிறோம் காலையிலேயே. சரிங்களா? பாருங்கள், ரோஸ் பூ என்ன அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரே செடிங்க, இத்தனை முக்கூட்டுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி தான் இருக்குங்களா அவங்க தோட்டம்லாம்? நான் வந்துட்டு இந்த ஒரு செடி இப்போ தான் நான் வந்துட்டு இந்த செடி வச்சேன். போன மாதம் கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு இத்தனை முக்கு விட்ருக்குங்க, ஒரு 20 முக்கு இருக்குங்க. ஏற்கனவே ஒரு 5 பூ பறிச்சிட்டேன் நான். இன்றைக்கி காலைல எழுந்தவுடனே பார்த்தா இந்த பூ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. சரி, நாம் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் போடலாம், அவங்களும் இதே மாதிரி ஒரு செடி வச்சு அழகு பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரே செடியில் இத்தனை முக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலரு எல்லாமே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். வெத்தலை கொடி பாருங்கள், வெத்தலை கொடி கூடவே நான் பாவக்காய் வந்துட்டு செடி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. 1 மாதம் தான் ஆகுதுங்க, அதுக்குள்ளே பூ விட்டுச்சு பாருங்களா. அந்த பூ என்ன கலர் பாருங்கள், இவ்வளோ எல்லோ கலரு. காலையிலே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இல்லைங்களா பார்க்குறதுக்கு. அதனால் ரோஸ் கலர், எல்லோ கலர், அப்புறம் செம்பருத்தி ரெட் கலர், இந்த மாதிரி கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க. நீங்களும் இதை மாதிரி செடி வச்சு அழகு பார்க்கணும், அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறது. உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன தொட்டி கூட வச்சுக்கோங்க அழகாக. வெத்தலை கொடி அப்படியே மேலே ஏற்றி விட்ருக்குங்களா, அது அழகாக இருக்குது பாருங்கள். வெத்தலை கொடி, அது கூட பாவக்காய் கொடி, அந்த மாதிரி நான் எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அதை பராமரிக்கிறது, இந்த மாதிரி தாங்க நான் பார்ப்பேன். பாருங்கள், முக்கு விட்டுருச்சிங்க, பூ விட்டுருச்சு, இனி காய்க்கும் பாவக்காய். வீட்டுக்குள்ளாரையே நம்ம காய் எடுத்துக்கலாம், அவன் எந்த கெமிக்கலும் சேர்க்காத ஒரு காய்கறி கிடைக்கும். என் பாருங்கள், கருவேப்பிலை கண்டு குட்டியாக காமிச்சேன். இப்போ பாருங்கள், அழகாகிடுச்சிங்களா, சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், பெருசாகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் பப்பாளி மரம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அது என்ன பண்ணிச்சு, அந்த விதை உளுந்து முளைஞ்சிருக்கு போல இருக்குங்க. இப்போ தோட்டம்லாம் க்ளீன் பண்ணும்போது வெத்தலை கொடி காமிச்சல, அதுதான் இது. இந்த பாருங்கள், தோட்டத்தில் பப்பாளி கண்டு பாருங்கள், அதோ பாருங்கள், கேட்டாண்ட இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த விதை இப்போ முளைச்சி சூப்பராக வந்திருக்குங்க. பெருசானவொடனே நான் காட்டுறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.